அரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மாலையில் மலர்ந்து நனையும் கூரைகள் யாவும் இங்கே கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே கூரைகள் யாவும் இங்கே கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பமாய் ஓர் இனமாய் ஆலயம் வந்துள்ள இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் அதிசய மணல் மாதாவின் 2ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகமானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் ஒருவரே, அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றது. நற்செய்தி வாசகமானது நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் உவமை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். விதைகள் எவ்வளவுதான் வீரியமுள்ளதாக இருந்தாலும் விதைக்கப்படும் நிலத்தை பொறுத்தே விளைச்சல் வேறுபடுகிறது. அதுபோல இறைவார்த்தை எந்த விதை ஏற்கப்படும் உள்ளங்களை பொறுத்தே நல்ல பலனை தரும். சோதனைகள் துன்ப துயரங்கள் நம்மை சூழும்போது நம்பிக்கையை விட்டுவிடாமல் நல்ல விளத்தில் விழுந்த விதைகள் போன்று நாம் நல் உள்ளத்தோடு வாழ வரமருள வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது அனைத்து பங்கு மக்களுக்காகவும் குறிப்பாக சின்னராணிபுரம் இறை மக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித நினைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே.
வாழ்த்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் அரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிடுகிறார் இயேசு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் ஒருவரே அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 13-16 முடிய. அன்பிற்குரியவரே, அனைத்திற்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்து பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுகற்றின் கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன்
ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 4 முதல். அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலும் இருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் ஊமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவில் விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்ன பின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர்.
அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த ஊமையின் பொருள் இதுவே: விதை இறை வார்த்தை. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்டவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்டபோது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே அவ்வார்த்தைகளை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அதிசய மணல் மாதா இறை பக்தர்களே, அறிவிப்பதை கேட்டால் நம்பிக்கை உண்டாகும். புனித பவுல் ரோமருக்கு எழுதிய அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் திருவசனம் இப்படியாக வாசிக்கப்படுகிறது: இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் மிகுதியாக பேறு பெற்றவர்கள். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மத்தேயு நற்செய்தி 16:15. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறை வார்த்தை என்பது ஒரு விதையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. விதை என்பது மிகவும் சிறிய, எளிய, நுண்ணிய, நுட்பம் மிகுந்த ஒரு விதையாக காணப்படுகிறது. நாம் காண்கின்ற வளர்ந்து பெரிதாக காணப்படுகின்ற எல்லா மரங்களுமே அவை சிறிய விதையிலிருந்து உருவாக்கப்பட்டவை. ஆனால் அந்த விதையானது மண்ணில் விதைக்கப்படுகின்ற பொழுது அது அந்த இருட்டில் அங்கிருக்கின்ற அந்த புழுக்கத்தில் அந்த விதையானது வீரியம் அடைகிறது, உயிர் பெறுகிறது. அதிலிருந்து வளர்ந்து மரமாக, செடியாக, கொடியாக வளர்ந்து பறந்து பல பறவைகள் வந்து தங்கக்கூடிய பெரிய ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய மரங்களாக மாறுகின்றன. ஆதலால் விதை சிறிதாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீரியம், அதனுடைய உயரம், அதனுடைய அகலம் என்பது விதையினுடைய உண்மையான அந்த வித்துக்கு மட்டுமே தெரியப்பட்டிருக்கிறது. அதற்கு பல ஆண்டுகள் அனைவரும் காத்து கொண்டிருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் என, 20 ஆண்டுகள் என, 30 ஆண்டுகள் என அதனுடைய பலனை பெறுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போலதான் இறை வார்த்தைகளை விதைக்கு ஒப்பிட்டு இறைவன் நமக்கு இன்று தந்திருக்கின்றார்கள். அந்த விதைகளான பாதையின் மீது வழியோரம் விழுந்த விதைகளாகவும், பாறையின் மீது விழுந்த விதைகளாகவும், முட்செடிகளில் மத்தியில் விழுந்த விதைகளாகவும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாகவும் இறைவன் இங்கு தந்திருக்கின்றார்கள். ஆதலால் நம்முடைய வாழ்வானது எப்படிப்பட்ட முட்செடிகளில் விழுந்த வாழ்க்கையாக, பாறையின் மீது விழுந்த வாழ்க்கையாக, மற்றும் பாதை ஓரங்களில் விழுந்த விதைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? விதைகள் கண்டிப்பாக இறைவனால் விதைக்கப்படுகின்றன. அந்த விதையாகிய அந்த விதை விதைக்கப்படுகின்ற பொழுது நல்ல மண்ணை, நல்ல நிலத்தை நாம் உறுதுணையாக பெற்றிருக்க வேண்டாம். ஏனெனில் விதைப்பவர் இறைவனாக இருந்தால் இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் நல்ல ஒரு நிலமாக நாம் மாற வேண்டாம். நாம்
திரு விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது, நற்கரணை ஆராதனையில் கலந்து கொள்கின்ற பொழுது, திருப்பலியில் கலந்து கொள்கின்ற பொழுது, இறை வார்த்தையை வாசித்து கேட்கின்ற பொழுது, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் நல்ல நிலமாக மாற வேண்டும். ஆதலால் விதைப்பவர் இறைவனாக இருக்கலாம், எந்தெந்த இடத்தில் விதைக்கப்படுகிறதோ அது கடவுளுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் நல்ல நிலங்களாக இருக்க வேணும். இவ்வுலக வாழ்க்கையை குறித்து, துன்பங்களை குறித்து, துயரங்களை குறித்து, இழப்புகளை குறித்து, தோல்விகளை குறித்து நாம் கவலை கொள்ளாமல் உறுதியோடும் விசுவாசத்தோடும் இருந்து நாம் விதையாக இருந்து நிலமாக இருந்து வாழ்கின்ற பொழுது அது 100 மடங்காக கடவுளுக்கு போற்றத்தக்க கூடிய பலனாக அது மாறுகிறது, அது கொடுக்கிறது. ஆதலால் விதை விதைக்கப்படும் பொழுது, அது மண்ணில் விதைக்கின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அந்த விசுவாசம் உயர்ந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ந்து வந்து பிறருக்கு நற்பண்புகளை வழங்குவதைப் போல, பிறரன்பில் வாழ்ந்து காட்டுவதைப் போல, பலருக்கு அது நிழலாக மாறுவதைப் போல நாமும் நம்பிக்கையோடு இறை வார்த்தையை கேட்டு அதை பலனாக மாற்றுகின்ற பொழுது அது 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக மாறுகிறது. ஆதலால் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் நல்ல உள்ளங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிறரை அன்பு செய்ய வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், வாழ வேண்டும். வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நாம் வாழ்ந்து இறை வார்த்தைக்கு வித்தாக இருக்கின்ற நாம் அதை வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது இறைவன் நம்மில் 100 மடங்காக அந்த பலனை எதிர்பார்க்கின்றார்கள். தொடர்ந்து இறையனின் பக்தர்களாக அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்டு அதிசய மணல் மாதா நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேச தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். நாம் நல்ல நிலங்களாக விதைகளை வளர்க்கின்ற, இறை வார்த்தையை வளர்த்து கொடுக்கின்ற பிள்ளைகளை, குடும்பங்களை, நம்முடைய பங்கை உருவாக்குவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக அதிசய மணல் மாதா வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென விரும்புகிற கடவுளின் கருவிகளாக திகழ்கிற எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர், பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் இறையாட்சியின் விளிம்பியங்களின்படி வாழவும் அனைவரின் இறையாட்சியை நோக்கி அழைத்து வரவும் அருள் தர வேண்டுமென்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, உலகாலும் தலைவர்களுக்காகவும் எம் தேசத்தை ஆள்வோர்க்காகவும் மன்றாடுகின்றோம். நீதியின் பாதையில் நிலைத்திருந்து அனைவரையும் அரவணைத்து செல்லவும் அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போற்றி பேணவும் வரமருள வேண்டுமென்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறியோரை நசுக்கி ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களுடைய செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என ஆணையிட்டு கூறும் இறைவா, இவ்வுலகின் அனைத்து நிலைகளிலும் தலைவிரித்தாடும் அநீதியை எதிர்த்து போராடவும், ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகின்றவரும் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றவருமான உம்மை போலவே நாங்களும் விளங்க வேண்டும் என்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வசதியாக வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை திரட்டுவதில் முனைப்பாய் இருக்கும் நாங்கள் எல்லாரும் நேரிய வழிகளில் பொருளிட்டவும் ஈட்டிய பொருளை கொண்டு நிலையாக உறைவிடங்களில்
நண்பர்களை தேடிக்கொள்ளவும் ஒளியின் மக்களுக்குரிய உண்மதியோடு செயல்படவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும், குறிப்பாக இளைஞர்களும் இளம்பெண்களும் நல்ல பணிகளில் அமர்ந்தபடும் பணிபுரியும் இடங்களில் சிறியவற்றிலும் பெரியவற்றிலும் பொறுப்புடனும் திறமையுடனும் கடமையாற்றி வாழ்வில் உயர்நிலையை அடையவும் எந்நாளும் நிறைமகிழ்வுடன் வாழவும் வரமருள வேண்டுமென்று அதிசய மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற என் சின்னராணிபுரம் இறை மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் உடல் நல்ல சுகத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அறிவையும் வேலை வாய்ப்பையும் தர வேண்டிய அதிசயம் மணல் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்தில் நிறைவாக புகழ்கின்றோம். நாங்கள் அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளை மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். சகோதர சகோதரி, என்றதும் உங்களுதுமான இப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம். அப்படி ஜெபியுங்கள். தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணகர்களுடைய இளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்மார்த்தியான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகும் ஈடேற்றவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடனெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் முது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதருடன் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை மீட்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தலங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆண்டகை ஸ்டீபன், எல்லா திருநிலையினை அனைவரோடும் உமது திரு அவை அன்பையில் நிறைவு பெறச் செய்தரலாம். மேலும் உயிர்த்தலம் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நூல் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித அதிசய மணல் மாதா மரியா அவர்களையும் அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிறரை அன்பு செய்யவும் கிறிஸ்து நம்மை அன்பு செய்யவும் கிறிஸ்து போதித்தவாறு துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம் அடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே,
என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்று என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவா. என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா. அன்பினை பொழிவா என் சுவாச காற்றே என் வாழ்வினூற்றே இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணர்வே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த நாளை சிறப்பித்த இந்த திருப்பலியை சிறப்பித்த சின்னராணிபுரம் பங்கு இறை மக்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது திருப்பலிகளிலும் பங்கெடுத்து சிறப்பு செய்தால் இன்னும் அதிகமான நலன்களையும் வளங்களையும் பெறலாம் என்பதை மனதில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாள். எனவே காலை நடைபெறுகின்ற திருப்பலியிலும் நண்பகல் நடைபெறுகின்ற திருப்பலிகளிலும் ஏதாவது ஒரு திருப்பலியில் கண்டிப்பாக கலந்து கொள்ள அன்பார்ந்த இறை மக்களை உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சொக்கன்குடியிருப்பில் ஆலயத்தில் திருப்பலிகள் இல்லை. எனவே தயவு செய்து அங்கிருந்து இங்கு வந்து இந்த இடத்தில் திருப்பலியில் பங்கெடுத்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சிறப்பிப்பவர்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் மற்றும் அவருடைய ஆசிரியர்கள். 3 பள்ளிகளுடைய மாணவ மாணவியர் மற்றும் அவருடைய ஆசிரியர்கள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே நாளை கடன் திருநாளாகவும் இருப்பதால், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியாகவும் இருப்பதனால், விடுமுறை நாளாகவும் இருப்பதனால்
காலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, மனதில் கொள்ளுங்கள். 5:30 மணிக்கு சரியாக ஜெபமாலையை ஆரம்பித்து விடுங்கள். 6 மணிக்கு சரியாக திருப்பலி ஆரம்பமாகும். காலையில் 5:30க்கு ஜெபமாலையும் 6 மணிக்கு திருப்பலியும் ஆரம்பமாகும். எனவே தயவு செய்து குறித்த நேரத்திற்கு அனைவருமே வந்து ஜெபமாலையிலும் திருப்பலியிலும் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நண்பகல் 12 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். எனவே நாளை கண்டிப்பாக திருப்பலியில் கலந்துள்ள மீண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று 12 மணிக்கு நண்பகல் 12 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மாலையில் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து மறையுரையும் நற்கருணை ஆசிரும், அதன் பிறகு மறைக்கல்வி மாணவ மாணவியுடைய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். கடவுளை உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம்ரக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணைப்பாய் அம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் இம்மையில் பற்பல பிணிகளினாலே, இம்மையில் பற்பல பிணிகளினாலே ஏங்கிடும் எங்களை தேற்றிடுவாயே. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணைப்பாய் அம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய். காற்றில் பறக்கும் மணல் போலே எங்கள் கவலைகள் யாவும் அகலும் முன்னாலே. காற்றில் பறக்கும் மணல் போலே எங்கள் கவலைகள் யாவும் அகலும் முன்னாலே. ஊற்றில் சுரக்கும் புது புனல் போலே, ஊற்றில் சுரக்கும் புது புனல் போலே உவகையும் வாழ்வும் மேவும் தன்னாலே. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய் உன்னை தேடிடும் மாந்தரை அரவணைப்பாய் அம்மா. செம்மணல் குன்றினுள் கோவில் கொண்டாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.